தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய்க்கு எதிராக ரஜினிகாந்த் அவர்கள் திடீரென்று பரபரப்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். குறிப்பாக காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட அந்த அறிக்கை மூலமாக வெளியிட்டு இருக்கிறார். என்ன நடந்தது, ஏன் இந்த ரஜினி விசஸ் விஜய்ங்கிற சர்ச்சை வந்தது, இது தொடர்பாக விரிவாக இந்த செய்தி தொகுப்பு மூலமாக பார்க்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கடந்த வாரம் தாவேகா சார்பில் ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க திமுக அரசுக்கு எதிராக. அதில் பேசின ஆதவ அர்ஜுனா திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சார். குறிப்பாக முதலமைச்சரை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசியிருந்தார். முட்டாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் கூட அவர் பேசியிருந்தார். ரொம்ப காட்டமாக விமர்சனம் பண்ணியிருந்தார். அரசியல்வாதிகளை நோக்கி காட்டமாக தான் விமர்சனம் பண்ணுவாங்க, அது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் ரஜினிகாந்த் அவர்களை வம்புக்கு இழுத்திருக்கிறார் ஆதவ அர்ஜுனா. என்ன நடந்ததுன்னா, ரஜினிகாந்த் அவர்களும் இதே மாதிரி அரசியலுக்கு துணிச்சலாக வருவதாக முடிவெடுத்திருந்தார் 2017-18 காலகட்டங்களில். ஆனால் அவர் அரசியலுக்கு வரலை. எதன் காரணமாகனா, இந்த திமுக மிரட்டி தான் அவர் அடிபணியை வச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டிருந்தார். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னொரு வார்த்தை என்ன சொல்லியிருந்தார்னா, மன வலிமை இல்லாதவர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கூட பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தார். விஜய் அவர்களுக்கு மன வலிமை இருக்குது, அதனால தான் 2 திராவிட கட்சிகள் இருக்கும் பொழுது அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் தைரியமாக. ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த மன வலிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாறியது, ரொம்ப சர்ச்சையாக மாறியது. ஏன் ஆதவ அர்ஜுனா சம்மந்தமே இல்லாமல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் வம்புக்கு இழுத்து பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை பொதுத்தளத்தில் எல்லாருமே எழுப்பியிருந்தாங்க. குறிப்பாக அமைச்சர் ரகுபதி கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தார். அன்னைக்கே அவர் பேசின அடுத்த நாளே கண்டனம் தெரிவிச்சிருந்தார். விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களும் கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தார். ரஜினி அவர்களை பற்றி இப்படி பேசியிருக்கக்கூடாது, அது ரஜினி தான் விளக்கமாக சொல்லணும். முத்துசாமி கூட சொல்லியிருந்தார். ரஜினியா சொல்லாத போது ஆதவ அர்ஜுனா ஏன் இப்படி ஒரு வார்த்தையை விடுறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அமைச்சர் முத்துசாமி கூட கேட்டிருந்தார். அதன் பிறகு விஜய் சுற்றி நிறைய சர்ச்சைகள் நடந்தது. தனிப்பட்ட விவகாரங்களுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், அதை சுற்றியும் கூட சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு, இன்னொரு பக்கம் சிபிஐக்கு அவர் ஆஜராகணும்னு சொல்லி சிபிஐ சம்மன் அனுப்பிச்சிச்சு. அது முடிச்சு கூட அவர் சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து கை காட்டிட்டு வெளியில் வந்தப்போ நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. என்னங்க, ஒரு பத்மபூஷன் அவார்டாக நீங்கள் வாங்கிட்டு வர்றீங்க, 41 பேர் இறந்த ஒரு துக்க நிகழ்வுக்காக விசாரணைக்கு ஆஜராகிறீங்க, நீங்கள் ஏதோ வெற்றி பெற்ற மாதிரி இல்லை ஏதோ விருது வாங்கின மாதிரி நீங்கள் கையை காமிச்சிட்டு காருக்குள்ளேருந்து வர்றீங்களே, இது கரெக்டாங்கிற கேள்வியை நிறைய பேர் எழுப்பியிருந்தாங்க. ஆனால் அவர் சார்பாக பேசக்கூடியவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பாஜகவிற்கு அடிப்பணியலை அப்படிங்கிற ஒரு பாடி லாங்குவேஜை காமிக்கிறதுக்காக தான் அவர் அப்படி பண்ணாருங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இன்னும் அவர் என்டிஏ கூட்டணிக்கு போவாரா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருந்தது. கடந்த வருடம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, 80 சீட்டு ப்ளஸ் துணை முதலமைச்சர் பதவியில் அதிமுகவில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, விஜய் அவர்கள் யோசிச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நியூஸ் பேப்பரில் செய்திகள் வந்தது. இவர் கூட அந்த கட்சியில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஸ்ரி ஆனந்த் கூட சொன்னார், இது எந்த விதத்துலையுமே உண்மை கிடையாது அப்படின்னு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தார். ஆனால் இந்த முறை என்டிஏ கூட்டணிக்கு அவங்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு யாருமே பதில் சொல்லாமல் இருந்தாங்க. இப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க, சிபிஐ கேஸ்க்கு அவரை திரும்ப சம்மன் பண்ணுறதே, ஏன்னா சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லியிருந்தார், 2 டைம் சம்மனுக்கு அனுப்பிச்சு விஜய் அவர்கள் தெளிவான விளக்கத்தை ஜனவரி மாதம் கொடுத்துட்டாரு, விசாரணை இதோடு முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அவர் ஃபஸ்ட்டு சம்மனுக்கு போகலை. இந்த மார்ச் மாதம் அனுப்பப்பட்ட 3வது சம்மன், அதுக்கு அவர் போகவே இல்லை. தாவேகா சார்பாக விருப்ப மனு தாக்கல் செஞ்ச எல்லாத்தையும் நேர்காணல் செஞ்சுட்டு இருந்தனால அவர் போகலை. அதன் பிறகு 15ஆம் தேதி நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னோடனே இவர் 14ஆம் தேதியே டெல்லிக்கு போனார். ஒருவேளை கூட்டணிக்காக தான் இப்படி பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம், எதிர்க்கட்சியிலேருந்து பல பேர் இடி கேஸ்க்காகவே பாஜக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. அது அவங்க கூட சொல்லுவாங்க, அவங்கள தப்பு செஞ்சுருக்காங்க, பாஜகங்கிற ஒரு வாஷிங் மிஷினுக்குள்ளே வந்தனால அவங்கள திருத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறத பாஜக சார்பாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. காங்கிரஸ் தரப்புலையும் எதிர்க்கட்சிகள் தரப்புலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஊழல்வாதிகள் எல்லாத்தையும் ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு இவங்க துவைச்சி இவங்க ஏதோ புனிதமானவர்கள் மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குறாங்கன்னு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பாஜக மேலே ஒரு குற்றச்சாட்டை முன் வைப்பாங்க. இடி, சிபிஐ, தேர்தல் ஆணையம் இது எல்லாமே பாஜகவோட கைப்பாவையாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. இதன் காரணமாக விஜய் அவர்களையும் எப்படியாவது ஒரு 40 சீட்டு துணை முதலமைச்சர் பதவின்னு சொல்லி அமித்ஷா இழுத்துருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறையா பேர் மூத்த அரசியல் விமர்சகர்களும் சொன்னாங்க, பத்திரிகையாளர்களும் சொன்னாங்க. ஆனால் சிடிஆர் நிர்மல்குமார் நேற்று சொல்லிட்டாரு, அப்படி எந்த பேச்சுவார்த்தையுமே நடத்தலை, நாங்கள் எந்த கூட்டணிக்கும் போகிறதுக்கு விரும்பலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். குறிப்பாக காங்கிரஸோட நாங்கள் கூட்டணி பேசுங்கிறதே அவங்க சொல்லியிருந்தாங்க, அதுவும் உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கிரீஷ் ஜோடங்கர் சொன்னார், தாவேகாவோட நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோன்னு சொன்னார். அப்போ யார் சொல்கிறது உண்மைன்னு தெரியலை. இந்த நிலையில் தான்
இந்த ரஜினி சர்ச்சைங்கிறது அரசியலில் அவருக்கு ஒரு கரும்புள்ளியாகவே மாறிட்டு வருது. ஏற்கனவே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய கரும்புள்ளிகள் அவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. என்னென்னா கரூர் விஷயத்தை முதலாக சொல்லுவாங்க, ஒரு 41 பேர் இறந்தது. அதன் பிறகு வந்து இந்த தனிப்பட்ட விவகாரங்கள் சர்ச்சை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதன் பிறகு அவர் நடித்த படம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிற இன்றைய தேதி வரைக்கும் அந்த படம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல. கிடப்பில் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது தொடர்பாக அவர் எதுவுமே பேசலை. அப்படிங்கும்போது அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குனாங்க. ஆனால் இப்போ அதை மறுத்துட்டாங்க. நாங்கள் பாஜக கூட்டணிக்கெல்லாம் போகலை, அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாமே ஃபேக் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இப்போ ரஜினி சர்ச்சைக்கே வருவோம். ரஜினி விசஸ் விஜய் எதனால் இந்த களம் மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்துருக்கோம், ரஜினியை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். கமலஹாசன் மாதிரி ஒரு குழந்தை பருவத்திலேருந்து நடிக்க வந்த நடிகர் இந்த அவருக்கு ஆப்போனண்ட்டாக இருந்தாங்க. அவருக்கு மேலேயும் நிறைய நடிகர்கள் இருந்தாங்க. எம்ஜிஆர், சிவாஜி இவங்கெல்லாம் இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா எல்லாருமே சொல்லுவாங்க, கருப்பாக இருந்தால் நீங்கள்லாம் நடிக்கிறதுக்கு லாய்க்கே இல்லைப்பா அப்படின்னு அந்த காலத்தில் வந்து சினிமாவில் வந்து ஒரு எழுதப்படாத விதி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த ரஜினிகாந்தாக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ரேசிஸ் ஜைபெல்லாம் மீறி மேலே வந்தவங்க தான் இந்த 2 நடிகர்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் அவர்கள் திரைத்துறையில் சாதிப்பதற்கு 2வது படத்திலேயே விஜயகாந்த் அவர்களை கெஸ்ட் ரோலில் நடிக்க வச்சார். நிறையா படங்களில் வந்து அவருடைய படங்களில் வந்து ரஜினிகாந்தோட ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டாரு. குறிப்பாக சில பாடல்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அண்ணாமலை தம்பின்னு ஆட வந்தண்டான்னு விஜயை பாடி ஆடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்படி ரஜினியை வந்து அவருடைய வளர்ச்சிக்காக விஜய் அவர்கள் பயன்படுத்தி கொண்டாரானா பயன்படுத்தி கொண்டார். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, மன வலிமை இல்லாதவரா ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட பொதுத்தளத்தில் இப்போ விவாதிக்கப்படுது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், 1995 மணிரத்னம் வீட்டில் அல்லூமாக்காரவங்க வந்து வெடிகுண்டு வீசினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அப்போ அதிமுக தலைவர்கள் முன்னாடி மேடையில் வச்சுக்கிட்டே சொன்னார், தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் பண்ணுற ரீதியாக அந்த கமெண்ட்ஸை அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயங்களை சொன்னார். என்னென்னா நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம், இவர் மோகன்லால் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். என்னென்னா தமிழ்நாட்டில் லூசிஃபர் படத்தை பற்றி பேசும்போது சொல்லியிருப்பார், நான் கார்லேருந்து இறங்கி வர சீனை வந்து ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் நான் பண்ணினேன் அப்படின்னு. 96 போயஸ் கார்டனில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் எல்லாருமே சொல்லுவாங்க, மூத்த பத்திரிகையாளர்கள்லாம். ஜெயலலிதா அவர்களோட கான்வாய் வரத்துக்காக ரஜினிகாந்த் அவர்களோட கார் வந்து மறிக்கப்பட்டது. அப்போ அவர் காரை விட்டுட்டு அவர் இறங்கி நடந்தே போனார் அந்த ஏரியாவில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அதை லூசிஃபர் படத்தில் கூட ரெஃபரன்ஸாக வச்சுருப்போம் அப்படின்னு. இன்னொரு விஷயங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, 96 கலைஞர் அவர்கள் வந்து 77க்கு அப்புறம் ஒரு ஆட்சிக்கே வரல. 89 தான் அவர் வந்தார். 77 எம்ஜிஆர் வர்றாரு. 77லேருந்து 89 வரைக்கும் திமுக விமர்சனம் பண்ணுற அதிமுககாரர்கள் கூட சொல்லுவாங்க, 13 வருஷம் அவர் வந்து வனவாசம் போயிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் 89 அவர் ஆட்சிக்கு வர்றாரு. 91 ராஜீவ் படுகொலை காரணமாக அவர் 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. பரிதியிலம் எழுதி ஜெயிச்சார். கலைஞர் அவர்கள் துறைமுகத்தில் ஜெயிச்சார். 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க அவங்க. 96 அவருக்கு வந்து மிகப்பெரிய கை கொடுத்தது யாருன்னு பார்த்தா ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். இனிமேல் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தார். அது கலைஞர் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ்லேருந்து பிரிந்த மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அண்ணாமலையில் இவர் பயன்படுத்தின சைக்கிள் சின்னத்தை தான் அவங்களுடைய சின்னமாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வாங்கி அதை வச்சு தான் பிரச்சாரமே பண்ணாங்க. ரஜினிகாந்தோட ஃபோட்டோ, அண்ணாமலை இமேஜ் இதெல்லாம் வச்சு தான் பிரச்சாரமே பண்ணாங்க. 96 நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம், ஜெயலலிதா அவர்கள் பர்கூரில் தோத்தாங்க, சுகாவனம்ங்கிற ஒரு வேட்பாளர்கிட்ட தோத்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் இருக்குது. என்னென்னா 2013 தலைவா சர்ச்சை வந்தது. அப்போ விஜய் அவர்களை ஜெயலலிதா அவர்கள் பந்தாடினார். அது எல்லாத்துக்குமே தெரியும். என்னங்க ரஜினிகாந்த் தைரியமாக பேசினார், விஜய் அவர்களால் பேச முடியலை அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து அப்போயே வந்தது. அதே வருஷம் வந்து விஸ்வரூபம் சர்ச்சையும் வந்தது. ஆனால் கமலஹாசன் அவர்கள் வந்து ஜெயலலிதாவிற்கு எதிராக பேசினார், தைரியமாக அந்த ஸ்டாண்டை எடுத்தார். இந்த நாட்டை விட்டு போகிறத தவிர எனக்கு வேறு வழி தெரில அப்படின்னு. ஆனால் விஜய் அவர்கள் கொடநாட்டுக்கு போயிட்டு எப்படி பேசினார் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அதன் பிறகு 2014 நம்ம இன்னொரு கதையும் கூட இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது. என்னென்னா, நரேந்திர மோடி அவர்கள் பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணியோட பிரதம வேட்பாளர். தமிழ்நாட்டில் வந்து அவர் யாரை பார்த்தாருன்னா ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தாரு. ஆனால் விஜய் அவர்கள் தேடி போய் மோடி அவர்களை பார்த்து குருஜிங்கிற வார்த்தையெல்லாம் சொன்னார். இப்போ கொள்கை எதிரின்னு சொல்கிறார் இல்லையா, 2016 சொன்னார் குருஜி மோடிஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லியிருந்தார். இப்போ அதெல்லாம் வந்து கொள்கை எதிரின்னு சொன்னனால அதெல்லாம் டைல்யூட் ஆயிருமா என்னங்கிறது தெரில நமக்கு. அதன் பிறகு இந்த 2 பேர்த்துக்கு இடையில் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற சர்ச்சை வந்து இருந்துகிட்டே இருந்தது, விஜய்க்கும் அஜித்துக்கும். ஆனால் ரஜினியை ஓரம் கட்டிட்டு நம்ம அந்த இடத்த பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து
நிறைய நாள் இருந்தது. விஜய் ரசிகர்கள் வந்து தொடர்ந்து சொல்லுவாங்க, ரஜினி அவர்கள் அவருடைய பீக்கை இழந்துட்டாரு, அவருக்கு வந்து வயசாயிருச்சு, அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. கலாநிதி மாறன் கூட இதற்கு பதிலடி கொடுக்குற விதமாக ஒரு ஜெயிலர் ஆடியோ லான்ச்சுன்னு நினைக்கிறேன், அதில் கூட சொல்லியிருப்பார். அவருக்கு வந்து ஒரு 73 வயசில் இன்னமும் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவர் வீட்டில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் லைனில் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மறைமுகமாக விஜயை விமர்சனம் பண்ணியிருந்தார். இன்னொன்று சொன்னார், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிஎம்மே அவர் ஃபோன் பண்ணால் எடுப்பாங்க, ஏன் பிஎம்ஏ எடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி வார்த்தைகள் அப்புறம் அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக இங்கே ரத்னகுமார்னு ஒருத்தர் இருப்பார், இந்த மாஸ்டர் படத்துலலாம் இதை எழுதி கொடுத்தவர், டயலாக் எழுதி கொடுத்தவர். அவர் என்ன சொன்னார்னா, இந்த காக்கா கழுகு சர்ச்சையை ஆரம்பித்து வச்சார். அதன் பிறகு ரஜினி அவர்களும் அதற்கு ஒரு காக்கா கழுகு இந்த கதையை பற்றி சொன்னார். அதன் பிறகு விஜய் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த் தான், புரட்சி கலைஞர்னா அது விஜயகாந்த் தான், அல்டிமேட் ஸ்டார் தலைன்னா அது அஜித் மட்டும்தான். அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். ஆனால் இந்த நிலைமையிலிருந்து தொடர்ந்து இந்த ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும், கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து ரஜினியை மறைமுகமாக விமர்சனம் பண்ணுறதை நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். குறிப்பாக அவருடைய படங்கள் வரும்போதெல்லாம் அவருடைய படத்தை வந்து திட்டமிட்டு ஃப்ளாப் பண்ணணுங்கிறதுக்காகவே ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம பார்க்குறோம், தமிழ் சினிமாவில் யார் கிங் ஆஃப் ஓப்பனிங்ஸுங்கிறத நம்ம பார்க்குறோம், யார் பிளாக் பஸ்டர் அதிகமாக கொடுத்துருக்காங்கிறத பார்க்குறோம். 73 வயசுலேயும் ரஜினிகாந்தோட படத்துக்கு இவ்வளோ கூட்டம் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஆனால் எதற்காக ரஜினி அவர்களை மீது இப்படி ஆதவர்ஜுனா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் அப்படின்னா, ஆதவர்ஜுனாவுக்கு இது புதுசு கிடையாது. அந்த மேடையிலே நம்ம சொன்னோம்ல, முட்டாள் முதலமைச்சருங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். ஒருத்தர் வீடியோ எடுக்கிறது கூட தெரியாமல் புஷி ஆனந்த் அவரும் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சரையும் அப்போதைய பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையும் ஒருமையில் பேசின வீடியோவும் ரொம்ப வைரல் ஆனிச்சு. அதன் பிறகு அவர் வந்து வருத்தம் தெரிவித்தார், மன்னிப்பு கேட்டார். இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறோம். இப்போ வந்து செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்ணுறாங்க, அது அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறது தான், அதெல்லாம் நம்ம தப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மட்டும் என்ன விமர்சனம் பண்ணாமையாக இருக்கிறாங்க, எல்லா கட்சிகளும் மாறி மாறி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண தான் செய்கிறாங்க. அப்படிங்கும்போது அரசியல் அப்பாற்பட்டு ரஜினிகாந்தை ஏன் விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. இதற்கு நிறையா பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆக போகுது, பாஜக தலைவர்களோ அதிமுக தலைவர்களோ யாருமே வந்து ரஜினிகாந்துக்கு ஆதரவாகவோ அல்லது விஜய்க்கு எதிராகவோ எந்த அறிக்கையுமே வெளியிடலை. ஆனால் இந்த 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பாஜக கூட்டணிக்கு வரமாட்டார்னு தெரிஞ்சனாலே என்னமோ தெரியல, நேற்று எல்லாருமே தொடர்ந்து வந்து விஜய் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ட்விட்டரில் கண்டனம் தெரிவிக்கிறார், எல்முருகன் கண்டனம் தெரிவிக்கிறார், ஜி.கே. வாசன் கண்டனம் தெரிவிக்கிறார், அண்ணாமலை கண்டனம் தெரிவிக்கிறார், நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவிக்கிறார். இப்படி எல்லாருமே வரிசையாக இது பண்ணோன்னே இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அவர் வந்து ஆதவர்ஜுனா சொன்ன குற்றச்சாட்டை முழுமையாக மறுக்கிறார். இந்த மாதிரி திமுக மிரட்டினால தான் ரஜினி அவர்கள் பின்வாங்கினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் மறுக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆதரவாக இருந்த எல்லா தலைவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, குறிப்பாக காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இன்டைரக்டாக அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, இவ்வளோ பேசுகிறீங்க, 2026 தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, உங்களுடைய நிலை என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத அவர் இன்டைரக்டாக சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க விஜய் தான் அடுத்த முதலமைச்சராக வரப்போகிறாரு, 2026 அவருக்கு 50% ஓட்டு இருக்குது, 80% ஓட்டு இருக்குதுங்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க தானே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக அவர் மீன் பண்ணுறாரு. இது வந்து ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மோடில் தான் தாவேகா போயிருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா தொடர்ந்து அவங்கள சுற்றி தனிப்பட்ட சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் ஃபேமிலி இஷ்யூ எதிர்க்கட்சிகள் எழுப்புகிறாங்க, இன்னொரு பக்கம் கரூர் விஷயத்தில் அவர் அடிக்கடி டெல்லிக்கு வர வைக்கப்படுறார், ஜனநாயகன் படம் என்னாச்சுங்கிறது தெரியலை, இன்னும் அந்த வருமான வரித்துறைக்கு அவர் கட்ட வேண்டிய பாக்கி என்னாச்சுங்கிறது தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, கூட்டணிகள் யாருமே அவர்கிட்ட வரலை. 2024 விக்கிரவாண்டி விசாலை மாநாட்டில் அவர் சொன்னார், எங்களோட வர்றவங்க எல்லாத்தையும் நாங்கள் அரவணைப்போம், அவங்களுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போன்னு. அப்படி இருந்தும் கூட யாருமே போகலை. இப்படி பல விஷயங்கள் இருக்கும் பொழுது இது அவங்களை இன்னுமே ஒரு அரசியல் ரீதியாக அவங்க இயங்குவதற்கு பின்னோக்கி தான் இழுத்துட்டு போயிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். பார்க்கலாம், விஜய் அவர்கள் கடந்த காலங்களைப் போல இதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரா, ஏன்னா ஆதவர்ஜுனா ஏதேனும் வருத்தம் தெரிவிக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.